அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த சனி பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு, எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் பாகியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. பாகிய சனி ஜீவன சனியாக மார்ச் 29க்கு பிறகு மாறப்போகிறது. மிதுன ராசியை பொறுத்தளவுல சனி பகவான் அஷ்டமாதிபதி பாகியாதிபதி அப்படிங்கிற ரோல சனி பகவான் பிளே பண்ணுவாரு. அஷ்டமாதிபதி ஜீவனத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனா பாகியாதிபதி ஜீவனத்துக்கு போறது ஒரு பெரிய யோகம், ஒரு பெரிய மாற்றம், பெரிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர் ஒரு மாதிரி கலவையான பலன்களை தான் செய்யும். இருப்பினும் பாக்கியாதிபதி ஜீவனத்துக்கு வருது ஒரு பெரிய யோகம் தான். ஆகவே மிதுனத்துக்கு இந்த சனி பயிற்சி ஒரு 70% மேல ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா மிதுனம் கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா பல விஷயங்கள்ல அனுபவ பாடம், பல விஷயங்கள்ல ஒரு நல்ல புரிதல், அஷ்டம சனியில ஒரு மாதிரி டிஃபரெண்டான புரிதல், ஒரு சிலருக்கு கெட்ட பெயர்களோட ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். பாகிய சனியில பரவாயில்ல, ஓரளவுக்கு போகுது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பாகிய சனி கொண்டு போனுச்சு. பெருசா ஒரு முன்னேற்றம் இல்ல, இருப்பினும் பரவாயில்ல. அஷ்டம சனியோட பாகிய சனி ஒப்பிடும்போது பரவாயில்ல, அப்படியே நியூட்ரலா போகுது. லைஃப்ல ஒரு விவேகம் எடுத்துச்சு மிதுனத்துக்கு. அடுத்தது லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும், லைஃப் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத கடந்த 2.5 வருஷத்துல அந்த மிதுனம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆனிச்சு. நிறைய பேருக்கு தடை தாமதம், எதுல இறங்கினாலும் தடுமாற்றம், பெருசா எங்கேயும் சப்போர்ட் கிடைக்கல, ஒரு மாதிரி பிரஷரா தான் போனுச்சு. இப்போ அந்த ஜீவன சனி பாகியாதிபதி ஜீவனத்துக்கு டிரான்சிட் ஆகிறது. மார்ச் 29க்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி மிதுனத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சனி பயிற்சி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. இருப்பினும் சில விஷயங்களை நம்ம கவனமா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஏன்னா சனி பகவான் சோதனைக்கான கிரகம், செக்கிங் பிளானட்னா அது சனி தான். நவ கிரகங்கள்லயே சனிக்கு மட்டும் ஒரு தனி இடம் உண்டு. சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறாரோ, எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பலவீனம் அடையும். அந்த இடங்கள் சார்ந்த காரகத்துவங்களை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சனியை பொறுத்தளவுல இந்த சனி பயிற்சியில 4 முக்கியமான இடங்கள் மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. குறிப்பா ஜீவனஸ்தானம் 10ல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு. அந்த விதிப்படி பார்த்தோம்னாக்கா அஷ்டமாதிபன் பாகியத்தில் இருக்கிறது ஒரு வகையில நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் அதை நம்ம முழுமையா எடுத்துக்க முடியாது, முழுமையான நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆகவே ஜீவனஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் நிச்சயமாக இருக்கணும். அடுத்தது சனியுடைய 3ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியும். அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் அப்படிலாம் சொல்லுவோம் 12ஆம் இடத்தை. இதுல சனி பகவானுடைய பார்வை இருக்கு. இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது சமசப்தம பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல பதியுது. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது சனியுடைய 10ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், திருமணம், அவருடைய கூட்டு தொழில், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் 7ஆம் இடத்தை குறிக்கும். சோ இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இருப்பினும் இந்த சனி பயிற்சி நமக்கு எதன் வகையில மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தந்தையாரோட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு, தந்தையாரால ஏற்பட்ட மன வருத்தம், குழப்பம், கவலை இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது பொருளாதார இன்மை. ஒரு சிலருக்கு நிரந்தரமான தொழில் இல்லாம இருந்திருக்கும், ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம இருந்திருக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும், அது ஒரு ஸ்டேபிளா நம்ம கையில இருந்திருக்காது. நிறைய பேருக்கு வேலை இன்மை அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இல்ல. அதுவே பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதார ஊற்று இல்ல. அப்படியே இருந்தாலும் நம்ம வேலை பார்க்கறதுக்கு தகுந்த அந்த ஒரு ஊதியமோ அந்த ஒரு ரெகக்னேஷனோ நமக்கு கிடைச்சிருக்காது. நாம ரொம்ப நேரம் ஹெவி ஒர்க் பண்ணிருப்போம், அதற்கு தகுந்த ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் லாபத்துல சனியுடைய பார்வை அப்படின்னு சொல்றது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமான ஒரு உத்தியோகம், நிரந்தரமான ஒரு தொழில், பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகை, ஏதோ ஒரு வகையில நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதுவும் இந்த சனி பயிற்சியில மிதுனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த சனி பயிற்சியில ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த மனநிலை அப்படியே மாற்றி அமையும். ஒரு நம்பிக்கையான மனநிலையா மாறும். எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருந்த அந்த மனநிலை டோட்டலா
டோட்டலா சேஞ்ச் ஆகும். அப்படி லைஃப்ல நம்ம அடுத்தது இதுதான் பண்ண போறோம், லைஃப நம்ம இப்படிதான் லீட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பார்வை விலகுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். சனியுடைய பார்வை இருக்கும்போது ஒரு தைரியமின்மை, ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது, எதுலயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலை, லைஃப் ஏதோ போகுது, ரொம்ப சலிப்பா போகுது, எதுலயும் ஒரு விறுவிறுப்பு இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு திருப்தி இல்ல, எது கிடைச்சாலும் அது ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் 3ஆம் இடத்துல சனி பார்வை அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த 3ஆம் இடத்துல சனி பார்வை விலகுறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே தலைகீழா மாறும். ஒரு நம்பிக்கை, லைஃப்ல ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது, லைஃப்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமா வருது, கமிட்மெண்ட்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், நமக்கு இருக்கிற டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் பிறக்கிறது. அதெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் மனக்கருத்து போராட்டம், மனக்கவலைகள், இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில குழப்பம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நிவர்த்தி ஆகும். அடுத்தது இந்த கடன் சார்ந்த கவலை குறையும். கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சுமையை குறைக்கிறதுக்கு பாடுபடுவீங்க. சனி பயிற்சிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரு 90% வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அவை கடன் தொந்தரவு, கடன் தொல்லை இதெல்லாம் டோட்டலா குறையும். அடுத்து நோய் சார்ந்த பயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குறைபாடு, பிரச்சனை இதெல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். அடுத்தது எதிரிகள், நீங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் உங்களுக்கு தடையாவோ அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை மட்டம் தட்டி பேசுற மாதிரியான மனிதர்கள் இவங்க எல்லாமே டோட்டலா விலகுவாங்க. லைஃப்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இறங்குற விஷயத்துல இருந்த அந்த தடை தாமதம் அதெல்லாம் இந்த சனி பயிற்சியில டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்ப நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்க, ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆகவே இந்த ருண ரோகம் சத்ரு இது சார்ந்த கவலை டோட்டலா விலகும். அதுவும் இந்த சனி பயிற்சியில நமக்கு ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்கு, அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மார்ச் 29க்கு மேல அதற்கும் ஒரு விடிவு காலம், அதற்கும் ஒரு நிவர்த்தி. தங்க அணிகலன்கள் இருந்த குழப்பம் அதெல்லாமே டோட்டலா விலகும். நீ ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் தள்ளி தள்ளி போகுதுனாக்கா மார்ச் 29க்கு மேல அந்த தங்க அணிகலன்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் நமக்கு கிடைக்கும். புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் அந்த வருடத்துல ஒரு ஃபேவரான பலன்களா இருக்கு. ஓவராலா சனி பயிற்சி நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குது. இருப்பினும் சில விஷயங்களை நான் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கவனமா இருக்க வேண்டிய பார்ட்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. இது வந்துட்டு கொஞ்சம் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பிரஷரான ஒரு சூழ்நிலையை காமிக்குது. சனி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும். அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ரொம்ப அதிகமா நம்ம ஒர்க் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். இருப்பினும் அதற்கான ஒரு நல்ல பாராட்டுதல், நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதற்கான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். அதுதான் இந்த ஜீவனத்துல சனி வருது. இந்த 2025 பொறுத்தளவுல மார்ச் 29ல இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் நிதானமா இருக்கணும், எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கணும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறது நல்லது மே மாதம் வரைக்கும். ஏன்னா மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் பார்த்தோம்னா சனி ராகு கூட்டணி ஜீவனத்துல இருக்கும். அது வந்து இந்த தொழில் உத்தியோகத்துல ரொம்ப பிரஷரை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த பாக்குற உத்தியோகத்தை விட்டுலாமா, பண்ணிட்டு இருக்க தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் மார்ச் 29ல இருந்து மே 18 இதுக்குள்ள வரலாம். ஆகவே மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் இல்லாம ஜஸ்ட் அப்படியே நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். சொந்தமா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தொழில், கூட்டு தொழில் இது சார்ந்த சிந்தனைகள்லாம் நிறைய பேருக்கு எழுச்சி பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல ஏதாச்சும் தொழிலோ அப்படின்னா கூட்டு தொழிலோ ட்ரை பண்ண போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலயும் சனியுடைய பார்வை பிளஸ் வந்து விரயத்திலையும் சனியுடைய பார்வை இது வந்து அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இப்போ அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட உழைப்பை அதிகமா கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு 70% இந்த தொழில் சம்பந்தமான முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது விரயத்துல சனியுடைய பார்வை இது வந்து தொடர் விரய செலவுகளை காமிக்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பொருளாதாரம் அப்படியே தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நிச்சயமா வரும். ஆனா அதெல்லாம் கையில நிக்குமான்னு பார்த்தா கையில நிக்காது. எல்லாமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல போய் டோட்டலா அப்படியே முடங்கும், டோட்டலா விரயமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை, கடன் சார்ந்த விஷயம், ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியட். எதையும் சேர்த்து வைக்க முடியாது. கையில பணம் இருந்தா அது டோட்டலா விரயம் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம விரயஸ்தானத்துல சனியுடைய பார்வைன்னு சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். எனவே விரயம் அதிகமா ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியான விரயமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தண்ட விரய செலவை அவாய்ட் பண்ணிட்டு பயனுள்ள
நல்ல விரைய செலவுகளா, உங்க லைஃபை முன்னேற்றக்கூடிய விரைய செலவுகளா பார்த்து பண்றது நல்லது. அதே போல கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க. கையில கொஞ்சம் பணம் இருக்குனாக்கா அதை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. குறிப்பா தங்க அணிகலன்கள் வாங்குறது, அப்படி இல்ல வேற ஏதாச்சும் ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செலவு செய்யறது, இப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா கையில பணம் இருந்தா அது டோட்டலா கரைஞ்சிரும். அதை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது 4ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. மார்ச் 29க்கு பிறகு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. சனியுடைய சப்தம பார்வை 4ஆம் இடத்துல. அவை தாய்க்கு ஏதோ ஒரு வகையான மன வருத்தமோ அப்படின்னா தாயாருக்கு ஏதாச்சும் சுகவீனங்களோ தாயாரால ஏதாச்சும் மன வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம், பொறுமை இதெல்லாம் இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது ஒரு இடத்துல நிலையா இருக்க விட மாட்டாரு. இடமாற்றம் அடைய வச்சுக்கிட்டே இருப்பாரு. நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு வகையான பிரஷர் நம்மள அப்படியே புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா உட்கார முடியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இருப்பினும் அது நமக்கு நன்மையை தான் செய்யும். இருந்தாலும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் வந்துட்டு ஜாப், பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹெவி டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. மார்ச் 29க்கு பிறகு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். அதிகமா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கலாம். சாப்பாடுலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி சாப்பிடுற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கமும் உணவும் சரியான டயத்துக்கு நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் தேவை. ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல பதிஞ்சதுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்படலாம். படிப்புல ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஏதாச்சும் ஒரு சலிப்பான மனநிலை வரலாம். நிறைய டவுட், போற பாதை கரெக்ட் தானா, செய்யற விஷயம் சரிதானா, நம்ம எதை சூஸ் பண்ணலாம், கல்வியில வந்து நம்ம இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமான்னு அப்படியே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் கொஞ்சம் தெளிவோடு செயல்படுறது நல்லது. குழப்பங்கள் இல்லாம உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. மார்ச் 29க்கு பிறகு எல்லாத்தையும் நம்ம தள்ளி தள்ளி போட்டு பண்ணலாம் அப்படின்னு தோணும். இன்னைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ண வேண்டியதை அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு தோணும். எதையும் தள்ளி போடக்கூடாது. அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு முடிச்சிடுறது நல்லது. ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. இந்த 2025 பொறுத்தளவுல ஜனவரில இருந்து மே வரைக்கும் வாழ்க்கை துணை, திருமணம் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும். கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பா வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அனுசரிச்சு போறது நல்லது. திருமண முயற்சியில இருக்கிறவங்க மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும். அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பார்வை மார்ச் 29ல இருந்து 7ஆம் இடத்துல பதியும். அது வந்து இந்த நண்பர்கள், வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், இதுல ஏதாச்சும் ஒரு விதமான கலக்கம், குழப்பம், வருத்தம் ஏதாச்சும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. மார்ச் 29க்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மே மாதத்துக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா சனியுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்றதுக்கு குருவுடைய பார்வை நமக்கு கிடைச்சிடும். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. மற்றபடி அடுத்த 2.5 வருஷத்துக்கு திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நண்பர்கள், வாழ்க்கை துணை இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும். ஓவரால் அந்த சனி பயிற்சி நமக்கு தொழில், உத்தியோகம், நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயம், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது, நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இருப்பினும் 4ஆம் இடம் தொடர்ந்து ஆக்டிவிட்டிலே இருக்கிறதுனால, அதுலயும் சனியுடைய பார்வையில 4ஆம் இடம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த வகையில தொடர்ச்சியா செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், வீடை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அது சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கும். அதே போல அஷ்டமாதிபன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தையும் உணவையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. கரெக்டா சாப்பிடுங்க, கரெக்டா தூங்குங்க, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. 4ஆம் இடம் பாதிக்கப்படும் போது மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த குழப்பத்தோட சேர்ந்து வளர்ச்சி இருக்கும். எப்போதுமே ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருந்தாதான் நமக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரஷரே இல்லைனாக்கா, எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லைனாக்கா நம்ம அப்படியே நார்மலா போயிட்டு தான் இருப்போம். எப்போதும் போலதான் இருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள ரொம்ப பிடிச்சி நல்லா பிரஷர் பண்ணணும். அப்பதான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்லாம் நமக்கு அப்பதான் வருமே. ஆகவே இந்த காலகட்டத்தில் பிரஷர் இருக்கிறது நல்லது. அந்த பிரஷர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இது எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும். ஆனா அதுல சேர்ந்து குழப்பமும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சனி நமக்கு பாக்கியாதிபதி ஜீவனத்துக்கு வந்தா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு நல்ல அங்கீகாரம்
அதிகாரம் இதெல்லாம் கொடுப்பாரு. அதே சனி நமக்கு அஷ்டமாதிபதியும் வராரு. ஆகவே நம்ம ப்ரமோஷன்ல போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பம் கலக்கம் ஏதாச்சும் ஒரு சைட்ல இருக்கும். அப்படி இல்ல நம்ம சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பெறுறோம்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். சோ அதை நம்ம கரெக்டா ஈக்குவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி ஃபேவர் தான், ஆனா அதுல ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மைனஸ் பார்ட் எதெல்லாம் நமக்கு மைனஸா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி சில விஷயங்கள்ல கலக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது அந்த சனி பெயர்ச்சியில எந்த திசைகள் நடக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு 70% பலன்கள் நம்முடைய ஜனனகால தசாபுக்திக்கு அடிப்படையில தான் கிடைக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 30% மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது மன ரீதியான தாக்கங்களை மட்டும் தான் கொடுக்கும். தசாபுக்தி தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கிளியரா சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அது மைனஸா இருக்குமா பிளஸ்ஸா இருக்குமா, முதல்ல எந்த தசாபுக்தி இந்த சனி பேஜ்ல நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துல சனி தசையோ சனி புத்தியோ இல்லாம இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படியே சனி தசை சனி புத்தி நடக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நமக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்ததா 3, 6, 8, 12 இந்த இடத்திற்குரிய தசாபுக்திகள் நடக்காம இருக்கிறது நல்லது. மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்காம இருக்கிறதும் சிறப்பு. ஒருவேளை இந்த ஸ்தானாதிபதியுடைய தசைகள் நடக்குதுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அதே போல ஃபேவரான தசாபுக்தி நடக்குது, லக்னாதிபதி தசை, லக்ன சுபருடைய தசை, யோகாதிபதி தசை, இப்படி சுப ஸ்தானங்களுடைய தசாபுக்தி நடக்குதுன்னா அது நிச்சயமா நமக்கு ஃபேவரான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். எவ்வளவு மைனஸான விஷயம் இருந்தாலும் நமக்கு அப்படியே ஃபில்டர் ஆகி ஃபேவரான விஷயம் மட்டும் கிடைக்கும். கோச்சாரத்தால பெருசா தாக்கங்கள் இருக்காது. இந்த கோச்சாரத்தை பொறுத்தளவுல மிதுன ராசிக்கு ஒரு 70% ஸ்கோர் பண்ணுது. தசாபுக்தியும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த 70% பலன்களும் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். தசாபுக்தி கொஞ்சம் அன்சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, தசாபுக்தி சப்போர்ட் பண்ணலைன்னா கொஞ்சம் மைனஸான பாயிண்ட் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆகவே உங்களுடைய தசாபுக்தியை கரெக்டா கிளாரிஃபை பண்ணி உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை வச்சுக்கோங்க. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த விஷயத்திலையும் ரொம்ப ஆழமான முடிவுகள் ஆழமான மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஆகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்துறது சிறப்பு. ஓவரால் அந்த சனி பெயர்ச்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை கொடுக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கட்டும், நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வர இருக்கிற அந்த 2025 நம்ம ராசி நம்முடைய நட்சத்திரம் இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன் நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகள்ல நம்முடைய தொழில், நம்முடைய உத்தியோகம், நம்முடைய திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கலனா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். And finally very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.